பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குழந்தை பிரதிஷ்டை சொன்ன உடனே நம்ம மனசு எங்க போடும் தெரியுமா? ஹாஸ்பிடலுக்கு கிளம்புன அந்த ஆன்லைன் பிரேயர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த ஆன்லைன் பிரேயர்ல உண்டு? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருப்பது சுத்த கிருபை. ஹல்லேலூயா, சுத்த கிருபை. ஆமென். ஆண்டவருடைய பெரிய கிருபைனாலே அந்த ஹாஸ்பிடல் போது கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தான் அவருடைய கையில வைத்து அந்த குழந்தையை பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மூமெண்ட்லயும் எவ்வளவோ ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு. ஈவன் நம்ம சபையில கூட அதை அறிவிக்கல, சொல்லல. ஹல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு செகண்ட்லயும் அந்த நடக்கிற ஒவ்வொரு அப்டேட்டுமே பிள்ளைகள் தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க. நம்ம செய்தது ஜெபம் தான். சபையான எல்லாருமே நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவருடைய கிருபை, ஸ்தோத்திரம். அதாவது கர்த்தருடைய கிருபைனால ஆண்டவர் தெளிவா ஃபர்ஸ்ட் தந்த வார்த்தை என்னன்னா, எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஈவன் அவங்க சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் போது கூட பார்க்கும்போது நமக்கே சில நேரங்கள் அந்த விசுவாசத்துல ஒரு சில நேரங்கள் அப்படின்னா பயப்படுறத்தக்க விதத்துல சில காரியங்கள் வந்தது உண்டு. ஆனால் தெய்வ கிருபை, சுத்த கிருபை, சுத்த கிருபை. டாக்டர்களே அவங்க சாட்சியில சொல்லும் போது ரொம்ப சுருக்கமா சொன்னாங்க, ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லயுமே டாக்டர்கள் கூட ஆச்சரியப்படத்தக்க விதத்துல கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையை விட அதிகமாகவே கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். அந்த குழந்தைய ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த குழந்தை, ஆமென். அந்த குழந்தை கர்த்தர் கொடுத்த தாயின் கருவில் உருவாகும் முன்னே அந்த கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளையுடைய வாழ்க்கையில செய்த நன்மைக்காய் பிள்ளை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளை லியோனாவை இந்த நாளிலே சபையிலே கொண்டு பிரதிஷ்டை செய்யும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய பெரிய கிருபை. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றின்னு சொல்லுங்க. வாயை திறந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா, நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. சகல துதியும் கனமும் மகிமை நமக்கு ஒருவருக்கே, நீர் ஒருவரே உயர்ந்திருக்கிறார். அப்பா, இந்த பிள்ளையை, இந்த குழந்தைய உங்க கரத்துல வைத்து நீங்க தாங்கினீங்க அப்பா, தாங்கினீங்க. அவமான அடையலப்பா, தலையை உயர்த்தினீரே. ஹல்லேலூயா. செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவேனு பாத்திரவான்கள் அல்லப்பா, உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. மார்க் 10வது அதிகாரத்திலே 13-16 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார். 16 வாசிங்க. அழைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த குழந்தைகளை என்ன செய்றாங்க? கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த குழந்தைகளை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய பிரதர் கின்ஸும் ஸ்லிஜியையும் குறித்த நாளிலே திருமண பந்தத்தின் மூலமாக இணைத்து ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே முதலாவதாக பிள்ளை அலோனாவை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அடுத்ததாக இரண்டாவதாக ஒரு கர்ப்பத்தினை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார், பிள்ளை லியோனா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் கூட இருந்து கர்த்தர் பாதுகாத்து
குறித்த நாளிலே நல்ல ஒரு சுக பிரசவத்தை கட்டளையிட்டு இவ்வளவாய் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய டைரக்டான blessing தான் கர்ப்பத்தின் கனி. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாராட்டின எவ்வளவோ ஒரு கிருபை. ஆமென். ஸ்தோத்திரம். அது கர்த்தர் செய்த நன்மைக்காய் சபையார் கூட நம்ம என்ன செய்யணுமா, நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல கர்த்தர் நமக்கு செய்த நன்மை இது. அல்லேலூயா. கர்த்தர் பாராட்டின கிருபை இது. அல்லேலூயா. தொடர்ந்து பிள்ளைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் குறித்து ஒரு சில பேரண்ட்ஸ் இடத்துல ஒரு சில காரியங்களை நம்ம கேட்க போகிறோம். கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இந்த குழந்தை ஏற்ற காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ பிள்ளை வழிநடத்துவீர்களா? குறிப்பாக குறித்த நாளிலே ரட்சிப்பின் காரியத்தை கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை ஆவிக்குரிய விதத்தில் நடத்துவீர்களா? ஹல்லேலூயா. அதே போல இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்திலே உங்கள் வாழ்க்கை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய புஸ்தகம் யாரு? பேரண்ட்ஸ். ஹல்லேலூயா. நிச்சயமாக அதை கண்டிப்பா யாருமே மறக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப பிள்ளைகள் ஒரு இடத்துல நாட்டியா இருக்காங்கன்னு வைங்களேன், சேட்டை பண்றாங்கன்னா உடனே இந்த பிள்ளைங்க வளர்ந்துருக்கிறது எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்களா? எப்படிங்க சொல்லுவாங்க? நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க. எப்படிங்க? ஹல்லேலூயா. அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்து, அப்பொழுது முதிர் வயது விடாதிருப்பார். பிள்ளைகள் நடக்கிற வழியில அவங்களை நடத்த சொல்ல, பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழி பேரண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. தெரிஞ்சிட்டு அந்த வழியை குறித்த கிளாரிட்டி பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அந்த வழியில பிள்ளையானவரை நடத்து, அப்போதான் முதிர் வயதிலும் விடாதிருப்பார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒருவரை அல்லவா படைத்தார், ஆவியிடத்துல பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவரை படைத்தார்? தெய்வ பக்தி உள்ள சன்னதியை பெறும்படிதானே. ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி தெய்வ பக்தி உள்ள சன்னதி தலைமுறை தலைமுறையாய் வருவதற்காகவே அவர் ஒருவரை படைத்தார். புரியுதுங்களாங்க? ஹல்லேலூயா. அப்போ பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் அநேகர் எப்படிதான் இருக்கிறோம், பேரண்ட்ஸா தான் இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருக்கும் நடக்க வேண்டிய வழி என்ன என்பது அறிஞ்சிருக்கணும். அந்த வழியில பிள்ளைகளை நடத்தணும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். ஆமென். பிள்ளைகள் நம்மள அறியாமையே பேரண்ட்ஸ் உடனே எல்லாருமே குருகுருன்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. நம்மளே யாருதான்? பேரண்ட்ஸ். நடத்த வேண்டிய வழியில் நம்ம நடத்தி இருக்குமா? இன்னைக்கு நம்ம பிள்ளை வேதத்தின்படி இருக்குதா அப்படிங்கறத நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா ரியலைஸ் பண்ணணும். அல்லேலூயா. எல்லாருமே அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கடைசி முதிர் வயதுல நம்ம சமாதானமா இருக்கணும்னா இப்போ பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தணும், நடக்க வேண்டிய விதத்துல நடத்தணும். அப்ப நம்ம பிள்ளை என்ன செய்யாதான் முதிர் வயதிலையும் விடாது. அல்லேலூயா. சொல்லி 5ல விளையாடுறது. ஆமென். உலக பிரகாரமா சொல்ற காரியம். அல்லேலூயா. ஆமென். அப்ப கரெக்டா அந்த டைம்ல வளைச்சா என்ன ஆகும்? வளையும். அந்த டைம்ல கரெக்டா நடத்தினா என்ன ஆகும்? நடக்கும். அத பிள்ளை என்ன செய்யாது? முதிர் வயதிலும் விடாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய முதிர் வயதுல உங்க இளைப்பாறுதல் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பணத்தை கொடுக்கிறோம், பிள்ளைங்களுக்கு பொருளை கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்கிறோம். ஆனா கர்த்தரை மட்டும் கொடுப்பதற்கு தவறிடவே கூடாதுங்க. உண்மையா சொல்றேன். எந்த எண்டுல பிள்ளை போனாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒண்ணு மட்டும் அந்த பிள்ளைகளுக்குள்ள இருந்துச்சுன்னா கரெக்டா அந்த பாயிண்ட்ல அந்த பிள்ளை நிற்கும். ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து என்னுடைய கிருபையினால சொல்றேன், அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல இந்த பிள்ளைகளுடைய வளர்த்தி பிள்ளைகளுடைய அந்த வளர்த்திக்கு சபை பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு, பங்கு இருக்கு. ஹல்லேலூயா. அத சபையில எல்லாரும் அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய அந்த பேசுகிற பேச்சு பிள்ளைங்க அப்படியே என்ன செய்யும்? நம்பி அப்படியே அது போற இடத்துல அப்ளை பண்ணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்க கூடாது? தரம் தாழ்ந்ததாய் இருக்கவே கூடாது.
அல்லேலூயா. புரியுதுங்களா? விளையாட்டுக்கு நம்ம போய் சொல்லணுங்களா? அல்லேலூயா. பிள்ளையோட பெண் எடுத்து வச்சுட்டு வளைச்சிட்டு எங்க காக்கா கொண்டு போச்சுன்னு சொல்றோம்னா அது பிள்ளை என்ன செய்யும்? அப்போ காக்கா கொண்டு போகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்பும். ஆனா பெண் யார்கிட்ட தான் இருக்கு? நம்மள்ட்ட தான் இருக்கு. அப்போ அது பிள்ளைக்கு, அப்போ அது பிள்ளைக்கு என்னவோ தெரியாது, பொய்யாவே தெரியாது. யார் சொல்லிருந்தா? எங்க சபையில 150 வயசான ஒரு அங்கிள் இப்படி விளையாடிட்டு இருந்தாரு, அவரு இப்படி சொல்லி தந்தாரு. அப்ப அந்த பிள்ளை மனசுல என்ன ஆகும்? பதியும். அப்போ நம்ம நடக்கையிலும் பேச்சிலும் எல்லாவற்றிலும் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும். ஆமென். முன்மாதிரியா இருக்கணும். தமாசுக்கு பிள்ளைங்களை வேதனைப்படுத்தினா கூட அந்த காரியங்கள் பிள்ளைங்களுக்கு இருதயத்துல எப்படி இருக்கும்னா பதியும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் பேசுகிற இப்ப பிள்ளை அதுல இருக்குன்னா சில காரியங்கள் அப்படியே நமக்கு டக்குன்னு இன்னொரு பிரதர் நம்ம கேஷுவலா பேசுற மாதிரி வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? விழிக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைப்ப என்ன ஆகும்? பிள்ளைப்போ பிள்ளைங்க முன்னால நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு ரோல் மாடலா இருக்கிறோம். சபை என்பது உண்மையாக சொல்றேன், சபைக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு சம்பந்தம் உண்டுங்க. சபை மாற்றம் அடையும் போது சமுதாயம் ஆகும், மாறும். அல்லேலூயா. அப்போ சபையில ஆவிக்கிற பிள்ளைகள் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா? லியோனாவுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்திலும் பேச்சிலும் நடக்கையிலும் எல்லாவற்றிலும் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மையும் ஆசீர்வதிப்பார், இந்த பிள்ளையும் கரெக்டான வழியிலே கர்த்தர் நடத்தி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிப்போம். பிள்ளைக்காக சபையாராய் நம்ம எல்லாருமே அப்படியே உங்க கரத்தை நீட்டி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஆண்டவருடைய சமூகத்திலே? ஹல்லேலூயா. 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே. சமூகத்திலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடுவேன். நம்ம சபைக்கு கர்த்தர் செய்த நன்மை இது, பாராட்டின கிருபை இது. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி மத்தியான வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில உம்முடைய ஆலயத்திலே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகள் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த கர்ப்பத்தின் கனியை உம்முடைய சமூகத்திலே பிரதிஷ்டை செய்யும்படி கொண்டு வந்திருப்பதை கர்த்தர் அறிகிறீர். இதை கர்த்தர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறீர். இது உம்மால உண்டானது, இது உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய ஈவு. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து குறித்து நல்ல கணவன் மனைவியாய் உம்முடைய பிள்ளை லிச்சியை இணைத்து இந்த நாளில் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து கர்த்தர் முதலாவது ஒரு கர்ப்பத்தினை ஆசீர்வதித்து கொடுத்து இரண்டாவதாக பிள்ளை லியோனாவை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. பிள்ளை லியோனாவை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என் தேவனுடைய தயவுள்ள கரவுடைய பிள்ளையோடு கூட இருந்து
மருத்துவர்களே ஆச்சரியப்படத்தக்க விதத்துல உடைய கிருபையினாலே தாங்கி பாதுகாத்து வழி நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டுடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் அப்பா. எந்த பலகீனங்களோ எந்த ஆபத்து மோசங்களோ எதுவுமே பிள்ளை அணுகாதபடி கத்திரத்த கூட்டங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆலயத்திலே அன்றைய பிள்ளை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் அப்பா. நம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளையை தாங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த தேவனுடைய நாம மகிமைக்கு ஒரு சாட்சியாய் இருக்கத்தக்கதாய் தேவனுடைய கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பலகீனங்களோ எந்த ஆபத்து மோசங்களோ எதுவுமே வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த வேளையில பேரண்ட்ஸ் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபைக்குள் கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வேளையில சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வேளையில ஏக்கத்தோடு கர்ப்பத்திற்காய் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளை நினைவு கூறும். வருகிற நாட்களே அந்த பிள்ளைகளை கூட சபையிலே ஆண்டவரை பிரதிஷ்டை செய்யத்தக்கதாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையில பிள்ளை லியோனாவை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சபையாராய் நாங்கள் ஜெபித்து பிரதிஷ்டை செய்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. செய்த நன்மைக்காய் ஆயிரம் நன்றி, நன்றி இயேசுவே. எல்லாரும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்களேன். அவர் நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. குழந்தையை வளர்க்க நல்ல ஞானத்தை கிருபை கற்றுக் கொடுங்க. தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க, பலப்படுத்துங்கப்பா. தெய்வ கரப்புடன் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அன்புல வளர கர்த்தர் கிருபை செய்ய தெய்வீக கிருபை ஞானம் பிள்ளைகளோடு வழிநடத்தட்டும்ப்பா. குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.